அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்கிலே நம்ம ஊர் தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற படம் ஜுராசிக் வேர்ல்டு ரீபெர்த். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தின் ஆரம்பத்திலேயே அட்லாண்டிக் கடலில் ஒரு ஐலாண்டு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேபரட்டரியில் இவங்க டைனோசரை வச்சு சில பல ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க. இதில் தப்பிச்சு போகிற ஒரு டைனோசரே மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டு போயிடுது. அதனால் சிஸ்டமே லாக் ஆகி டோர்லாம் ஓப்பன் பண்ண முடியாமல் எல்லாமே பிளாக் ஆகிடுது. கம்ப்யூட்டர்லேருந்து சிஸ்டமே சுத்தமாக பிளாக் ஆகிடுது. அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாரும் உயிர் பொழைச்சா போதும்னு மொத்த லேபையும் பிளாக் பண்ணிட்டு ஊர் போய் சேர்றாங்க. இதுக்கப்புறம் சில வருடம் கழித்து நம்ம கதாநாயகியை அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க பேர் ஜோரா பெனட். இவங்க ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேனு. அமெரிக்காவில் கப்பல் படையை தான் பெருசாக வச்சுருப்பாங்க. நடுக்கடலில் மிலிட்ரி கேம்ப் போட்டிருப்பாங்க. மத்திய கிழக்கில் ஒரு 15க்கும் மேற்பட்ட மிலிட்ரி கேம்ப் இப்போவும் இருக்குது. மிலிட்ரி மேனுக்கு கடலில் நீரோட்டம் எப்படி, எங்கே புயல் வரும், புயல் வந்தால் அது எப்படி கடந்து போகிறதுன்னு ஒரு நல்ல அனுபவம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மிலிட்ரி வேணும்னு ஒரு பார்மசி கம்பெனி தேடிட்டுருக்கு. அவங்க நம்ம கதாநாயகி ஜோரா பெனட் கிட்ட இந்த படமாக 3 வகையான டைனோசர் இருக்குது, வேறு வேறு குவாலிட்டியில். அதில் சில பிளட் சாம்பிளு அந்த மாதிரி மருந்து தயாரிக்க சில மெட்டீரியல்ஸ் டைனோஸ்டர்ந்து வேணும். அதை வச்சுக்கிட்டே மருந்து உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியை பண்ணிடலாம். 1,00,000 கோடிக்கு மேலே சம்பாதிக்கலாம். அந்த மெடிசன்ஸை உனக்கு அந்த மெடிசன் தயாரிக்கிறதுல உனக்கு நல்ல ஒரு கணிசமான தொகை பங்கு தர்றோம்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஒரு டீம் பேச்சுவார்த்தை நடத்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு. நீ என்னம்மா சொல்கிறேன்னு சொன்ன, நம்மள்கிட்ட ஒரு டீம் தயாராக இருக்குது, நீ தான் கேப்டன், என்ன சொல்கிறேன்னு கேட்க, சரி ஓகேன்னு சொல்லி இந்த எக்ஸ் மிலிட்ரி ஜோரா பெனட் களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தாங்களா இல்லையாங்கிறது இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட கதையை டேவிட் கூப் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. காட்சில்லா படத்தை இயக்குனர் கேரத் எட்வர்ட்ஸ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. காட்சில்லா படத்துக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. இதனாலேயே தலைவன் வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருப்பான்னு இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படம் ஜுராசிக் வேர்ல்டில் 4வது படம், ஜுராசிக் பார்க் ஃப்ரான்ச்சைஸில் 7வது படம். இந்த ஜுராசிக் பார்க் படம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பிரமாதமான ஒளிப்பதிவு, மியூசிக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸு, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான சவுண்டான படம். சினிமாவில் இருக்கிற அத்தனை செக்ஷனும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தமிழ் படம் மட்டுமே பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிரமிப்பாக இருக்கும். ஹாலிவுட் படம் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியாத மாதிரி உங்களை கதையோட்டத்தில் ஜுராசிக் பார்க்கில் பயணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குற படம் தான் ஜுராசிக் வேர்ல்டு ரீபெர்த். தமிழில் 400 கோடி பட்ஜெட்னு சொல்லுவாங்க. 75-80% சம்பளமாக பங்கு பிரிச்சுக்கிட்டே ஒரு 20% மட்டுமே செலவு செய்து படம் எடுப்பாங்க. அப்புறம் 50 கோடி 100 கோடி நஷ்டம்னு வேற கணக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஹாலிவுட்டில் 80% படத்துக்கு செலவு செய்வாங்க. அதனாலேயே நல்ல படம் அங்கே வருது. தொடர்ந்து ஜுராசிக் பார்க் படம் பார்க்குறவங்களுக்கு இது ஏற்கனவே பார்த்த மாதிரி தோணும். ஏன்னா இந்த டைனோசர் கிச்சனில் பூந்து அந்த குழந்தைங்களை அலற விடும் இல்லையா, அதே சீனி இந்த படத்துலையும் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் தாராளமாக பாருங்கள். நம்ம தமிழ் டப்பிங்கில் நம்ம ஊர் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம டெல்டா 7 நண்பர்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஜுராசிக் வேர்ல்ட் ரீபெர்த் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் பாருங்கள்.
அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெல்டா 7 சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல. ஒரு சூப்பரான ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படம் பாருங்கள். நன்றிகள் பல.